வணக்கம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சிவராத்திரி கிளாஸ் ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதாவது அன்னைக்கு நைட்டு, அதாவது February 14th நைட்டு வந்து 9 to 11 Zoomல. அ ஸோ சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நைட்டு. அதுவும் நம்மளுடைய பயணத்துக்கு வந்து அ இந்த நைட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு சிவசக்தி யூனியன் பத்தி, அதாவது நெறைய பேர் வந்து யூனியன் எடுக்க முடியல. இன்னர் யூனியன். அது சரிங்களா? ஸோ அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெடிடேஷனு. அ ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அதில ஒரு ஃபார்ம் குடுத்துருக்கேன் லிங்க்ல. அ ஸோ அந்த ஃபார்ம கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அதில உங்க டீட்டெயில்ஸ் மட்டும், அதாவது நேம், கான்டாக்ட் நம்பர் குடுத்துட்டு, பேமெண்ட் கியூஆர் கோடு இருக்கும். ஸோ நீங்க வந்து அத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அம் அன்னைக்கு நைட் வந்து 9 to 11 சரிங்களா? அ ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர் வேல்யூ பத்தி ஆக்சுவலா நான் ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அ ஸோ வந்து ஒரு டைம்ல வந்து நம்ம 2 பேருக்குமே வந்து அக்யூரேட்டா சில கோர் வேல்யூஸ் வந்து அ ரொம்ப டெப்த்தா வந்து மேட்ச் ஆகுறது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விதமான ஒரு ஷாக் வரும். அ அதாவது அது எதுக்காண்டி அப்படி இருக்கு? எப்படி வந்து நம்ம வந்து அவங்களுக்குள்ள போற மாதிரி, இல்ல அவங்க வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற மாதிரி, இந்த ஃபீல்ஸ்லாம் அப்பப்ப வரும்போது, சில இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிராக்கிள் மாரி தெரியும். ஸோ ஒரு விதமான ஷாக் வரும். அது ஏன் வருது? எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேசிக்கலா கோர் வேல்யூ பத்தி சொன்னதுனால, அம் சிம்பிளா கோர் வேல்யூனா என்ன? ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா கோர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ம் சும்மா ஒரு உங்களுக்கு பிடித்தது, இல்ல உங்களோட ஹேபிட்டு அப்படிங்கிறது அதில வந்து கிடையாது. அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைத்தன்மை உள்ளது. உங்களுக்குள்ள ஒரு நேர்மை இருக்கும்ல, அதோட கோர் வேல்யூஸு. அப்புறம் பொறுப்பு உணர்வுக்கான கோர் வேல்யூஸு, ஆன்மீக வளர்ச்சிக்கான கோர் வேல்யூஸு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறரை மதிக்கும் அதாவது நீங்க உள்தன்மையில வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சுயமரியாதை, இது இது உங்களுக்குள்ள இந்த சுயமரியாதை எவ்வளத்துக்கு இருக்கு, அது அப்படியே உங்க ட்வின்னு கிட்ட வந்து தெரிய வரும். ஸோ அந்த ட்ரூத் தெரிய வரும்போது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அடி ஆழத்துல இருந்து தெரிய வரும். இதுதான் வந்து கோர் வேல்யூஸ். இத வந்து நம்ம ஆத்மாவின் முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்வின் கிட்ட மட்டும் தான் நீங்க இந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட் கோர் வேல்யூஸ வந்து பார்க்க முடியும். அப்ப மெயினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த கோர் வேல்யூ வச்சு தான் உங்க ட்வின் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சோல்மேட்ஸுக்கும் மேட்ச் ஆவாங்க. கார்மிக் எல்லாத்துக்குமே வந்து கோர் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆக தான் செய்யும். பட் இந்த அளவுக்கு டெப்த்தா மேட்ச் ஆகுறது ட்வின் ஃப்ளேம்க்கு மட்டும் தான், உங்களோட ட்வின்னுக்கு மட்டும் தான் மேட்ச் ஆகும். அப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனியன் ஆகுறதுக்கு வந்து இந்த கோர் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அலைன் ஆகணும். நீங்க யூனியன் எடுக்கிறீங்கன்னா, நம்மளுக்குள்ள உள்ள 2 கோர் வேல்யூஸையும் வந்து அலைன் ஆகணும். இது வந்து ஒரு விதமான ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் கிடையாது. சோல் புல் மட்டும் இருந்தா, இப்ப சோல்மேட்ஸ் கிட்ட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விதமான சோல் புல் தான் இருக்கும். பட் இந்த அக்யூரேட் கோர் வேல்யூஸ் வந்து அவங்க கிட்ட இருக்காது. இப்போ வந்து செப்பரேஷன் இருக்கிறது காரணமே நம்மளுக்குள்ள, இப்ப ட்வின்னுக்குள்ள ஒரு செப்பரேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த கோர் வேல்யூஸ் வந்து கிளாஷ் ஆகும். அப்போ வந்து தெரிஞ்சிரும். ஏன் அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து ஈகோல இல்ல ஃபியர்ல வந்து இருக்கிறாரு. இதுதான் வந்து வேல்யூஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஹீல் பண்ணணுமா? எ அந்த மாதிரி வந்து பார்த்து அந்த கோர் வேல்யூஸ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ ஓகே, நீங்க வந்து அப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரியும்போது ஒரு விதமான ஒரு அதாவது எப்படி நீ இவ்வளோத்துக்கு வந்து அக்யூரேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷாக் வரும் உங்களுக்கு. நீங்களே வந்து உங்களாலேயே வந்து அத நம்ப முடியாது. மெயினா வந்து நம்ம வந்து இப்படிலாம் இருக்குமா? அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுக்குள்ள உள்ள வெளித்தன்மை வந்து எதுவுமே கிடையாது. நம்ம மனித மனதிற்குள்ள நரம்பு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு வந்து பேசிஸ் வந்து நரம்பு மண்டலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த நரம்புல வந்து சடனா வந்து ஒரு ரியலைசேஷன் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துடாத ஒரு 2 பேருக்கும் உடைய ஒத்துப்போகிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு ஷாக் வந்து வரும். அப்ப என்ன நம்ம பிரெயினுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட். இத வந்து நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இப்படி நம்மளே மாரி ஒரு கோர் வேல்யூ கொண்ட மனிதர்கள் இருக்க முடியுமா? அதுவும் ரொம்ப டெப்த்தா இருக்க முடியுமா? அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கா போய் இருக்கும்.
ஏன் அப்படின்னா, நீங்க ரொம்ப வருஷமாகவே கன்ஃப்யூஷன்ல இருந்திருப்பீங்க, டவுட்ல இருந்திருப்பீங்க. நான் தான் இப்படி நினைக்கிறேனா? அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசித்துட்டே இருந்திருப்பீங்க. இல்ல இருவரின் டீப் வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரியா வந்து இருக்குதா? அப்படிங்கிறபோது அந்த அந்த டவுட் பட்டதெல்லாம் கிளியர் ஆகும்போது, என்ன ஆகும்னா, இது எல்லாமே சேர்ந்து மூளையில போய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷாக் மாரி இருக்கும் உங்களுக்கு. அ அந்த ஃபீல் எடுப்பீங்க. இது வந்து பயம் இருக்காது. சடனா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டக்குன்னு ஒரு கிளாரிட்டிய வந்து நீங்க இது குடுக்க ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ! எந்த அளவுக்கு கோர் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன அப்படின்னா, உங்களோட வேல்யூஸ வந்து இதுவரைக்கும் நீங்க மட்டுமே வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா, யார்கிட்டயும் இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ, உங்களுக்குள்ள மட்டுமே நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் மட்டும் இல்ல. எனக் என் இன்னொருவரும் இதே டெப்த்தில் இருக்கிறார். என்னோட ஃப்ரீக்வென்சி மாரி, என்னோட டெப்த் மாரியே வந்து இன்னொருத்தரும் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு வந்து அந்த நர்வஸ் சிஸ்டத்துல வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா வந்து தோணும். அப்போ வந்து அந்த பாடி வந்து அந்த நர்வ் சிஸ்டத்துல வந்து அது அது அத எடுக்கும்போது, அந்த பாடியில வந்து ஒரு ஷாக் போல வந்து நம்மளுக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ ஓல்டு பிலீஃப் எல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏற்கனவே இருக்கும். உள்ள இருக்கும். அது எல்லாமே உடைஞ்சு போகும். அதாவது இது வெளியில இருக்கிற ஓல்டு பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து உடைஞ்சிரும். உடைஞ்சிட்டு என்ன என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள வந்து ஒரு 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 இத வச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. அதாவது என்ன மாதிரியே நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்ன மாரி யாருமே கிடையாது. நான் தான் எனக்கு என்னோட மேட்ச்சுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இப்படி மேட்ச் இல்லாம போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து சொல்லியிருப்போம் நெறைய வாட்டி. சரிங்களா? என்ன மாதிரி கிடையாதுப்பா யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெப்த்து வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உடையுதுல்ல நம்மளுக்கு. நம்ம இதுவரைக்கும் சொல்லிருவோம். என்ன புரிஞ்சுக்கிற வந்து ஆள் கிடையாது. என் என் போல வந்து யாருமே வந்து இருக்க முடியாது. இதே லெவல் டெப்த்துக்கு வந்து ஒரு கோர் வேல்யூஸ்லாம் வந்து யாருக்கிட்டயுமே மேட்ச் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஓல்டு பிலீஃப வந்து நம்ம வந்து வச்சிருப்போம். அது என்ன பண்ணும்னா உடைஞ்சு போகும். ஏன் அப்படின்னா, உங்கள மாரியே ஒருத்தர் வந்து அதே கோர் வேல்யூஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஷாக் எடுப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ உள்ளார்ந்த வந்து மேட்ச் ஆகுது உங்களுக்கு. அ ஆகும்போது, பழைய லோன்லினஸ்ஸ நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? அதாவது நம்மள வந்து ஒரு இந்த அக்யூரேட்டா புரிய முடியல அப்படிங்கிற அதெல்லாம் வந்து பிரேக் ஆகும். எப்போதுமே ஏன் வலிக்குது? ஏதோ ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். என்ன மெயினா வந்து என்ன ரீசன் அப்படின்னா, நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து இல்லையே! அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருமே வந்து கிடையாது. ஸோ, நான் என்னோட கோர் வேல்யூஸ் ஒரு நான் மட்டும் தான் இத இத வைக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. தனிமையா இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, இது ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன அப்படின்னா, ஒரு ஷாக் வந்து உங்களுக்கு வந்து லேபிள் ஆகுது. இது வந்து ஒரு விதமான ஒரு அதாவது நம்ம வெளி தன்மையில் அதாவது உள்ள நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது வந்து வெளி தன்மையில் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றதுனால, அது பாடியில வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு சந்தோஷமாவும் இருக்கும் நம்மளுக்கு. "இப்படிலாம் இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹாப்பி இருக்கும். அப்போ அத வந்து அந்த ஹாப்பினஸ்ஸ வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். அப்புறம் சாஃப்ட்னஸ் வந்து வரும். அப்படியே நம்ம உருகுற உருகுற மாதிரி இருக்கும். எப்படிப்பா இவ்ளோ அக்யூரேட்டா இருக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, ஒரு விதமான ஒரு அமைதி வந்து வரும். அந்த கோபம் வந்து வரவே அந்த கிரவுண்டட் பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த இந்த மாரி ஃபீலிங்ஸ் வந்துனா பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க. என்ஜாய் பண்ணி நல்லா ஸ்லோவாகி, அத வந்து ம் ஷாக்கா வந்து எடுத்துக்காம, ஒரு கிளாரிட்டியா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் உங்களுடைய இன்னர் வேலிடேஷன். உங்களுடைய ஓல்டு பிலீஃப் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. எமோஷனலா நீங்க வந்து நம்மளுக்கு யாருமே இல்ல. நம்மள மாரி யாரும் இல்ல. நம்மள மாரி புரிஞ்சுக்கிற யாரும் இல்ல. என்னோட கோர் வேல்யூஸ்க்கு மேட்சே இல்லாதவங்கலாம் நம்மகிட்ட வராங்க. ஸோ இந்த மாரி ஓல்டு பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகும் உங்களுக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிய குடுக்குறது தான் வருது. உங்களுடைய இன்னரோடைய வேலிடேஷன்ஸ் வந்து இந்த கோர் வேல்யூ மேட்ச் ஆகும்போது, ஒரு வேலிடேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டெப்த்தா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. ஆனா இது இது நீங்க என்ன நினைக்கணும்னா, இது வந்து வேல்யூஸு, இது வந்து இன்னர் ட்ரூத்து. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து
டீப்பாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைசேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே வந்து அது தெரியும் உங்களுக்கு சப்கான்ஷியஸ்குள்ளே இருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டெப்த்தாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதே ஃப்ரீக்வென்சியில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹார்ட் வந்து சாஃப்ட் பண்ணும். சாஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆச்சரியம் வரும். அதாவது ரொம்ப ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகிடும் நம்மளுக்கு. சார் எப்படிப்பா இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ஆச்சரியம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒண்டர் அப்படியே நம்ம வந்து மலைச்சி போய் அப்படியே அது ஒன்றாக இருக்கும், அப்படியே மலைச்சிருக்கும். சில நேரம் வந்து அழுக வரும் சரிங்களா. அப்போ சில நேரம் வந்து ஸ்மைல் அப்படியே சந்தோஷம் இருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெகக்னேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான். நம்மளுக்கு கிடச்சிருச்சுடா, நம்ம நம்ம இவ்வளோ காலம் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அமுட்டுட்டாங்கடா, நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம், என் கோர் வேல்யூஸே மேட்ச் ஆக மாட்டுக்கு, சோல்மேட்ஸ் கிட்ட இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தக்கன டெப்த்தாக நம்மளை புரிஞ்சுக்கிறது அக்யூரேட்டாக நம்மளுடைய கோர் வேல்யூஸ் மாதிரியே எடுத்து ஒருத்தவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க, இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அது இருக்காங்க அப்படின்னு காட்டும் போது ஒரு விதமான ஒரு ஹாப்பி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாக்கு, ஒரு ஸ்மைல்லு இல்லை டியர்ஸு எல்லாமே வந்து வரும். ஸோ இதை வந்து ஏற்றுக்கிட்டு ரெகக்னைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு இன்னர் ட்ரூத்தை வந்து நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுடைய லோனினஸ் மெயினாக வந்து டிசால்வ் ஆகும். இதில் எமோஷ்னலாக நீங்கள் கூட வந்து ஃபுல்ஃபில் ஆவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த திங்கிங் தான் வந்து உங்களை உள்ள என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு யாரும் இல்லை, நம்மளை புரிஞ்சுக்கிற வந்து யாரும் இல்லை, நம்மளை மாதிரி அக்யூரேட்டாக வந்து யாருமே வரமாட்டுக்காங்களே அப்படிங்கிற ஒரு இருக்கும். நீங்கள் சோல்மேட்ஸ் கிட்ட என்னதான் மேட்ச் ஆகியிருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதில் வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டு தான் இருப்பாங்க அவங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அது வந்து டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு, ஏதோ ஒன்று மிஸ்மேட்ச் ஆகுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுடைய அதான் சொல்கிறேன்ல, அவ்வளோ அக்யூரேட்டாக இந்த கோர் வேல்யூஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணும்போது ஒரு விதமான ஷாக்கே வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு டெப்த்தாக மேட்ச் ஆவீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்போ ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள உள்ள உங்கள் ட்ரூத்தே வந்து மிரராக நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து அது ஒரு ஆச்சரியமாக தானே இருக்கும். அப்போ லோனினஸ், அப்போ நான் இது வரைக்கும் தனிமை அப்படி நான் வந்து தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது கரைஞ்சு இல்லை, என்னை போலே வந்து இருக்கிறாங்க, எனக்குள்ளே இருந்து இருக்கிறாங்க, என்கிட்டே வந்து மிரர் காட்டுறாங்க, அவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து முக்கியமாக என்ன கவனிக்கணும், இந்த ஷாக்கெல்லாம் எப்போ வருதுன்னா நீங்கள் சும்மா வந்து வெளி தோற்றமோ இல்லை வந்து வெளியில் உள்ள உங்களுடைய டிசையர்ஸோ இல்லை வந்து மற்றபடி நம்ம வாழ்க்கை தரம் வந்து நம்மளே மாதிரி வந்து இவங்க வந்து வாழ்ந்துக்கிறாங்க, இது நம்ம கஷ்டம் இவங்க கஷ்டம் எல்லாம் ஒன்போல் இருக்குது, இப்படிலாம் வந்து ஒரு சிலவங்க வந்து கோர் வேல்யூஸ் வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அதாவது எனக்குள்ள ஆசையெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும், அப்படி மாதிரி அது கோர் வேல்யூஸே சிலவங்க வந்து வித்தியாசமாக வந்து அதனால தான் நான் ஒரு வீடியோவே அதை தனியாக நான் போட்டிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது சரிங்களா. ஒரு கோர் வேல்யூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதான் நான் சொன்னேன்ல, ஆத்மாவின் ஒரு முதுகெலும்பு மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கோர் வேல்யூஸ் வச்சு தான் நீங்கள் யூனியனையே வந்து ஒன்று அது வந்து பார்த்து தான் வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து வெறுமனே உங்களுக்கு எனக்கு இது பிடிக்கும், என் ட்வின்னுக்கு இது பிடிக்கும், என்னோட ஹேபிட் மாதிரியே அவர் வச்சுருக்கிறாரு, எனக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது அது அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஷாக்லாம் வராது. ஆனால் நீங்கள் உண்மையாலுமே உள்ள டெப்த்தாக யாரெல்லாம் இந்த கோர் வேல்யூஸ் மேட்ச் ஆகும்போது நிச்சயமாக ஒரு சடனாக ஒரு ஷாக் மூமெண்ட்டோ ஒரு ஹாப்பி ஏதோ அந்த ஷாக் மூமெண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த டைம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்க தான் நீ உங்களுடைய ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நரம்புல நடக்கிறதுனால பாடியில் வந்து வெளியில தான் வந்து காட்டும் சரிங்களா. வெளியில் வந்து என்னென்னா அந்த ஷாக் வந்து காட்டுது. பட் நல்லா உங்களுக்கு தெரியும் உள்தன்மையில் எவ்வளோத்துக்கு மேட்ச் ஆகுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, தேங்க்யூ.